पुण्ड्राङ्गितं वाणी श्रीरघुनाथनामसुधयावि आर्द्रा असकृद्धारया चेतसियम्बुजलोचनो यतुपतिः केलतीहलं राधया तम्बै वेङ्कटरामदेशिकवरं सर्वात्मनाहं भजे. ஓம் பரமூர் சுப்பு சுவாமிகள் அப்படின்னு ஒரு மகான் மருதானூர் மடத்தில் அதி உன்னதமாக கைங்கரியம் பண்ணிட்டு சத்குரு சுவாமிகளோட பரம்பரை சிஷ்யராக இருந்து ஆதி சத்குரு சுவாமிகளோட மூலாதாரமாக இருந்துட்டு மருதானூர் மடத்துக்கு அதி அற்புதமாக ஒரு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். பெரம்பூர் கிராமமே ராமநாமாவுக்கு ஒரு உதாரணமான கிராமம். ராமநாமாவுக்கு என்ன பலன்னா ஊமைய பேச வச்ச கிராமம், அதுக்கு எடுத்துக்காட்டா இருந்த கிராமம். அந்த கிராமத்தில் இந்த பெரம்பூர் சுப்பு சுவாமிகள் தன்னை மறந்த அஷ்டபதி சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு போது மகாபரிவா வாசல் நின்று அந்த அஷ்டபதி கானத்தை தன்னை மறந்து கேட்டு இருந்தாலாம். அப்படி அவ சிஷ்யெல்லாம் சொன்னாலாம், மகாபரிவா வந்திருக்கா, அவ வந்திருக்கா, இவா வந்திருக்கா அப்படின்னு சொன்னா பெரியவா என்ன சொன்னாலாம், கிருஷ்ணனே பாடுற மாதிரி இருக்கு, ஏதின அஷ்டபதிய கிருஷ்ணனே பாடுற மாதிரி இருக்கு பெரம்பூர் சுப்பு சுவாமிகள் பாடினதை அப்படி தன்னை மறந்து கேட்டு இருந்தாலாம். அப்படி இருந்த கிராமம், அப்படி ஒரு மகான் சுப்பு சுவாமிகள் இருந்து அந்த கிராமத்துல இருந்து பல கிராமங்களுக்கு போய் நாம சங்கீர்த்தன அந்த பிரச்சாரம் பண்ணி சத்குரு சுவாமியின் வழியில சத்குரு சுவாமியின் மடத்திலையும் அப்படி ஒரு அதி அற்புதமான கைங்கரியம். பலுக்கே பங்காரு மாயனா பாடினா இசை தாளத்தில் பாடும்போது அப்படி இருக்கும். அப்படி ஒரு கைங்கரியம் அவருக்கு பிப்ரவரி மாதம் அதி அற்புதமான ஒரு சங்கர மடத்தில் 5, 6, 7, 8 மார்ச் மாதம் 5, 6, 7, 8 அதி அற்புதமான ஒரு மேளா நடக்க போகுது. சத்குரு சுவாமிகளே அவதாரமான மாதிரி இந்த சங்கர மடத்தில் அவளோட பரம்பரையில் வந்தவா இப்போ அந்த மேளாவை நடத்துகிறா. அதில் பாகவதர்கள்னு இன்னைக்கு கலியுகத்தில் இருந்தால் அந்த மேளாவில் கலந்துண்டு அவருடைய கிருபைக்கும் அந்த பாகவத கைங்கரியத்திலையும் கலந்துட்டு எல்லாரும் அந்த பகவானுடைய கிருப்பையை சுப்பு சுவாமியோட அனுகிரகத்தையும் எல்லா பாகவதம் கிடைக்கணும். எல்லாரும் அந்த வைபவத்தில் கலந்துட்டு தன்னால் முடிஞ்ச பொருள் உதவியோ கைங்கறி உதவியோ தேக உதவியோ எல்லாம் பண்ணி அந்த மேளாவை மகோன்னதமாக நடக்கிறதுக்கு சத்குரு சுவாமியோட கிருப்பையும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ராஜாதிராஜ ராமச்சந்திர மகாராஜிக்கு ஜெய்.